குளம் காப்போம் உயிரை காப்போம் என்பதை முன்னிறுத்தி கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் வினிதா தனிக்குழுவை உருவாக்கி கோவை சிங்காநல்லூரில் உள்ள குளத்தை பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். குளத்தில் குப்பை குளங்கள் கொட்டப்படுவதை தடுத்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் கழிவுநீர் கலப்பதை தடுக்க முடியவில்லை. இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த வினிதா குளக்கரையை சுற்றிலும் வெட்டி வேர் மற்றும் பனை மரக் கன்றுகளை நட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு குளத்தை காக்க முடியும் என்று நம்பினார். இந்த மரங்களை நடுவதன் மூலம் குளக்கரை பலப்படுவதுடன் தண்ணீரின் மாசளவும் குறையும் என்கிறார் அவர். அந்த பனைமரம் இதுக்கு அது முக்கியமாக குளங்களுக்கு ஒரு வேலியாக அமையும். பழங்காலத்தில் நம்ம குளக்கரைகள் குளம் ஆறு அந்த மாதிரி ஏரிகளில் பார்த்தோம்னா அதோட பண்டில் நிறைய பனைமரங்கள் வச்சுருந்தாங்க. இது கூட வெட்டி வேரும் நடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெட்டி வேரோட வேர்கள் பண்டை இறுக்கி பிடிச்சி பண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் இன்னும் ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷத்தில் குளங்களோட கரைகள் உடைந்து விடாமல் சென்னையில் நடந்த மாதிரி ஒரு விஷயம் கோயம்புத்தூர்லேயும் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் இதன் மூலியமாக ஏற்படுத்துகிறோம். குளக்கரையில் மரக்கன்றுகளை நடுவதற்கு மாநகராட்சியிடம் அனுமதி பெற்ற வினிதா மற்றவர்களின் ஒத்துழைப்பில்லாமல் இது முடியாது என்பதை உணர்ந்து முதலில் அவர் நாடியது பள்ளி குழந்தைகளைத்தான். குழந்தைகளை இந்த பணியில் ஈடுபடுத்தினால் அனைவரது கவனத்தையும் ஈர்க்க முடியும் என்றெண்ணி கோவையில் உள்ள தனியார் பள்ளிகளை நாடினார். பள்ளி குழந்தைகளும் ஆர்வத்துடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தங்களது சேமிப்பு பணத்தை முழுவதையும் இத்திட்டத்திற்கு அளித்து உதவினர். அத்துடன் தங்கள் பிஞ்சு கரங்களால் குளக்கரையில் மரக்கன்றுகளை நட்டு எதிர்கால நன்மைக்கு வித்திட்டனர். நம்ம எத்தனை ட்ரீஸ் கட் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேருக்கு உயிர் போகும். நம்மளுக்கு ஆக்சிஜனே கிடைக்காது ஒரு காலத்தில். ஸோ நம்ம இன்னும் நல்லா பிளான் பண்ணோம். நாங்கள் இன்னைக்காக நாங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு இதுக்கு டொனேட் பண்ணுறோம். நாங்கள் இங்கே மர நட்டுறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் உண்டியில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் வச்சு மரக்கன்றுகள் வாங்கி இங்கே நெட்டி எங்கள் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். மரக்கன்று நட்டுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் சேவிங்ஸை இதுக்கு கொடுக்குறோம். குழந்தைகள் என்றால் விளையாட்டுத்தனமாகத்தான் இருப்பார்கள் என்ற விதியை மாற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க கைகோர்த்துள்ள இந்த பிஞ்சுகளின் முயற்சியை பாராட்டாமல் இருக்க முடியுமா என்ன?